விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். தன்மையினால் கண்ணும் நின்று பணிந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி கணிக்கப்படுகின்ற சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்துல இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய சம்பவம் ஏற்பட போகின்றது. முக்கிய நிகழ்வுகள் நிகழப்போவதை யாரும் நிராகரிக்க முடியாது. யாராலும் நிராகரிக்க முடியாது. அதே நேரம் ஒரு அதிவேக அதியோக ஒரு பேரின்பம், ஒரு பேரதிர்ச்சி, ஒரு பேரின்பம், ஒரு பெருஞ்செல்வம், பெரும் பணம் தரும் யோகம். உலகத்தில் எல்லாருக்குமே பணம், பதவி, புகழ் என்று பெருஞ்செல்வத்தை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதிவேக கிரகம். ஒரு முக்கியமான அதிவேக கிரகம் எல்லா செல்வங்களையும் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டித்தரப் போகின்றது என்பார். அதை உங்களால் ஏற்க முடியாமல் இருக்குமா? எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பணம். அதாவது ஒரு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னா நீங்க அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு யோகம்தான் குரு பகவானின் தனகாரகன். கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பணத்தை ஒரு புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடியவன். காலபுருஷ தத்துவப்படி 9-12 9ஆம் அதிபதி பணத்தின் உச்சம், 12ஆம் அதிபதி புதையல். இந்த 2 ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக உலக மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய பல செல்வங்களை, பல கோடிகளை, பல லட்சங்களை, பல பதவி யோகங்களை, பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற யோகங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி, அதிச்சார குரு பயிற்சி. ஆக நிச்சயமாக 170% இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் ஏற்படும். அப்ப இந்த 30% மக்களுக்கு என்ன எல்லாருக்குமே இந்த யோகம் எல்லாருக்கும் ஏற்படாது. ஒரு 70% பேருக்கு நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும். யாருக்கு இந்த யோகம் ஏற்படாது? ஒவ்வொரு ஜாதகத்திலும் மோசமான பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் நடந்தால், அந்த பாவ கிரகங்கள் குருவுக்கு எதிர்ப்பாக இருந்தால், குருவுக்கு பயகிரகம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தை அதற்கான தசாபுத்திகள் நடந்தால் இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தவறிவிடும். கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். அதுலதான் சார் நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். நல்லாதான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்றீங்கன்னா காரணம் இதுதான். அதுதான் பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை.
அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை. அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். யாருக்கு என்ன யோகங்கள், எப்படிப்பட்ட யோகங்கள், எப்படிப்பட்ட பேரின்ப பேரதிர்ச்சி பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். கடந்த காலங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்தீர்கள், அதில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் இந்த குரு பயிற்சியின் மூலம் ஏற்படுமா, என்னென்ன துன்பங்கள் கடந்த காலங்கள் சந்தித்தீர்கள், என்னென்ன குடும்ப பிரச்சனைகள், என்ன தொழில் பிரச்சனைகள், யாருக்கெல்லாம் என்ன புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இருந்தது, அப்ப இந்த தனகாரகன் யாருக்கெல்லாம் பொருளாதார கடன் பிரச்சனைகள், இந்த அதிவேக அதிச்சார குரு பயிற்சியினால் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தீருமா, திருமணங்கள் நடக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, சொத்துக்கள் கிடைக்குமா என்பதை ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய அடிப்படையில், ஆதாரப்பூர்வ கிரகங்கள் குரு பகவான் எந்த மாதிரி அமைப்புகளில் என்ன யோகங்கள் அடிப்படையில் அந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அதிச்சார அதிவேக அதியோக அதிச்சார குரு பயிற்சி. அதாவது அதிச்சார குரு பயிற்சி அப்படின்னா என்ன? நம்ம அதிவேக விரைவிரையில் அதிவேக விரைவிரையில் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அதியோக அதிவிரைவு அதியோக அதிச்சார குரு பயிற்சி. இங்கே பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பல நல்ல யோகங்களை, பல நல்ல செல்வங்களை தரக்கூடிய யோகமாக அவர் இந்த 8/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப 10/11/12 கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள், 21/12/2025 வரை 3.5 மாதங்கள் இந்த கடக ராசியில் மிக முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள். இந்த முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள் யாராலும் நிராகரிக்க முடியாது. யாராலுமே நிராகரிக்க முடியாது.
நிகழ்த்தப் போகின்றது முக்கிய நிகழ்வுகள், சாதனைக்குரிய நிகழ்வு, உங்கள் சாதனைக்குரிய நிகழ்வுகள். ஆக இது பொது பலன். ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் இருக்காது. அப்போ உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு வேதனை தான் கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. எல்லாருக்குமே அப்படியே நடந்துடாது. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், மோசமான தசாபுத்திகள் நடந்தா கண்டிப்பா இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் தடைப்படும். சரிங்களா? இப்ப தெளிவாக ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா ராசிக்குமே இந்த அதி விரைவு, அதி யோக, அதிச்சார குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே தெளிவா பார்ப்போம். அதியோக அதிச்சார குரு பயிற்சி, அதியோக அதிவிரைவு அதியோக அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் இன்றைக்கு தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு தனுசு ராசிக்கு அதிச்சார குரு பயிற்சி பலன்கள். தனுசு ராசி நேயர்களே, முதலில் உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும், தனுசு ராசிக்கு அதிபதியும் மீன ராசிக்கு அதிபதி, மீன ராசி அதிபதி உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஆக 1 4க்குரியவர், 2 கேந்திரங்கள், ஒரு திரிகோணம். லக்னம் கேந்திரம், அதுவே திரிகோணம். ஆக இந்த 3 சக்திகளும் கொண்ட இந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெறுகிறார். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெறுகிறார். 8/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். 3.5 மாதங்கள் 21/12/2025 வரை, 21/12/2025 வரை. இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை. புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை. நல்ல கவனிங்க தனுசு ராசினர்களே, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான யோகம், முக்கியமான கட்டம், முக்கிய சம்பவம், முக்கிய நிகழ்ச்சிகள், முக்கிய யோகங்கள், முக்கிய தனவரவுகள், தொழில் மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பாக நல்ல யோகத்தோடு நடக்கப் போகின்ற ஒரு முக்கியமான அதிச்சார குரு பயிற்சி. வாழ்க்கையில ஒரு டேர்னிங் வரும். வாழ்க்கையில ஒரு டேர்னிங் வரும். அந்த டேர்னிங் சும்மாவே வந்துகிட்டே இருக்காது. வாழ்க்கையில பண வரத்தோடு, தொழில் வளத்தோடு, ஒரு முன்னேற்றத்தோடு ஒரு டேர்னிங் வரும். அந்த டேர்னிங்ல இருந்து தான் நம்ம அப்படியே மேல முன்னேறக்கூடிய நிலை ஏற்படணும். அந்த டேர்னிங் இப்போ வந்துகிட்டு இருக்கு. திருப்புமுனை, வாழ்க்கையின் திருப்புமுனை. அந்த திருப்புமுனை ஆகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு உச்ச கிரகம் அதிச்சார குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். கடகராசி என்பது உங்களுக்கு உச்சம் பெறுகின்ற இடம். ஆக புனர்பூசம் தனது சொந்த நட்சத்திர சுய நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் அதோட மிகப்பெரிய சிறப்பு. ஆக இதுல இந்த குருபகனாகப்பட்டவன் இந்த 8ஆம் இடம் என்பது எந்த ஒரு ஜாதகருக்குமே ஒரு 8ஆம் இடம் என்பது மோசமான ஸ்தானம் அல்ல. அதுவும் 1 4க்குரிய சுபகிரகமாகப்பட்டவன் சந்திரனுடைய வீட்டில், கடகராசி என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரன் வீடு 8ஆம் இடம், கடகராசி 8ஆம் இடம் தனுசுக்கு. அந்த 8ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெறுவது மிகப்பெரிய பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில். ஆக லக்னாதிபதியே 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, தொழிலில் மேன்மை, ஒரு இடமாற்றம், பதவி உயர்வு, பண வரவு, அதே நேரம் மற்றவர்கள் நல்ல யோகம், உயில் சாசனம். இந்த உயில் சாசனத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். முக்கியமாக உயில் சாசனம் 4ஆம் அதிபதி 1 4க்குரிய 8ல் இருந்தா உயில் சாசனம் எழுதப்படும். ஏற்கனவே எழுதி வச்சிருந்த உயில் சாசனம் உங்களுக்கு உரிமையாகும். அனாமத்து சொத்து, வாரிசில்லாத சொத்து. அந்த வாரிசில்லாத சொத்து உங்க பேருக்கு உயில் எழுதி வைப்பாங்க.
இல்லாட்டி உங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து உங்களுக்கு உயிரா எழுதி வச்சிருப்பாங்க. அது இப்பதான் கண்ணுக்கு தெரியும். இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய திடீர் யோகம், திடீர் சொத்து யோகம், திடீர் பதவி யோகம். அதே நேரத்தில் உங்களுடைய தாய் தந்தர்களோ இல்ல தாயோ இல்ல தகப்பனாரோ ஒரு முக்கியமான இடத்துல பணத்தை சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ ஒரு வங்கியிலேயோ ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ பணங்கள் நிறைய பல வகையில் அந்த சேமிப்பு பணங்கள் இருக்கும். அந்த பணத்துக்குரிய வாரிசாக உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் அற்புதமா நடக்கக்கூடிய காலம், அற்புதமா நடக்கும். ஆக பூமி, இடம், வாசல், சொத்துக்கள், பூரிய சொத்துக்கள், தாயால் யோகங்கள், தந்தையால் யோகங்கள். ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் ஏற்படும். ஏனென்றால் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக முதலில் உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப ஏற்கனவே கைவிட்டு போன சொத்து சேரும். அப்ப இந்த குரு பெயர்ச்சி மட்டும் நம்ம வச்சு பலன் பார்க்க முடியாது. முதல்ல உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆணையிடும் அதிகாரம், அதிகாரத்துவ அந்த உத்தியோகம், நிர்வாகம், பொறுப்புகள், ஒரு தலைமை பொறுப்பு. ஏன்னா 6-11க்குரியவர், 6-11க்குரிய 10ஆம் இடத்துல தலைமை பொறுப்பு, புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், புதிய நிர்வாகம் சேரும். அடுத்து இந்த புதனாகப்பட்ட கன்னியில இருக்கிற புதன் 10ஆம் இடம், உங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய புதன் 9ல இருக்கு, பரிவர்த்தனை ஆகிறாரு. கன்னியில் இருக்கிற புதன் துலா ராசியில், சுக்கிரன் வீட்டில். அந்த சுக்கிரனாகப்பட்டவன் கன்னியின் வீட்டில். சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வந்துடுறார். ஆக உங்களுக்கு சூரியனும் சேர்ந்து அங்கதான் இருக்கார். இந்த புரட்டாசி மாதம் சூரியன் அங்கதான் இருப்பார். மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் 10ஆம் இடத்துல தான் தர்ம கர்மாதிபதி யோகம். அதே நேரம் அந்த 9ஆம் விதியாகப்பட்டவன் 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலும், 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில். தர்ம கர்மாதிபதி யோகம், பரிவர்த்தனை யோகம். இத்தனை யோகங்கள், இத்தனை சிறப்பு அம்சங்கள். பரிவர்த்தனை யோகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. தொழில், பதவி, உத்தியோகம், வருமானம், முன்னேற்றம், பெயர், புகழ், சொத்துக்கள் அனைத்தும் சூப்பர் பிரமாதம். அடுத்ததா இது புதனும் சுக்கிரனும் உள்ள கிரக நிலைகள் பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடிய புத ஆதித்யா யோகம். இப்படி எல்லாம் இந்த 3.5 மாதங்கள், இந்த அதிச்சார குரு பயிற்சி 3.5 மாதங்கள் இத்தனை சிறப்பு அம்சங்களோடு பல யோகங்களை அறிவிக்கப் போகிறீர்கள். அடுத்ததாக ஒரு செவ்வாய் உங்களுக்கு ஐப்பசி 10ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி 12ஆம் இடத்துக்கு வந்துறார். காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்திற்கு காலபுருஷனுக்கு 1/8க்குரிய காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 1/8க்குரிய செவ்வாயாகப்பட்ட செவ்வாய் ஆட்சி பெற்று குருவால் பார்க்கப்பட்டால் அரசனாகக்கூடிய யோகம் ஏற்படும். அரசனுக்கு இணையாக சொத்துக்கள் சேரும். அப்படிப்பட்ட யோகம் இதெல்லாம் எப்பவும் வராது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோடு மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் அந்த செவ்வாயை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதையல் போன்ற சொத்துக்கள், புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாயை, அதாவது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று அதை குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். பூமி யோகம், சொத்து யோகம், பதவி யோகம்,
புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகம். புரிஞ்சுட்டீங்களா? 12ஆம் இடத்துல வந்து பூமி அந்த சொத்துக்கள் நிறைய சேரும். கனவு நனவாகும். கட்டில் மெத்தை, பஞ்சு மெத்தை, கட்டில் மெத்தை, பட்டாடைகள், நெய், பருப்பு, சோறு, பதார்த்தங்கள், பல வகையான சுகபோக வாழ்வை அனுபவிக்கக்கூடிய யோகம். அப்படி ஜம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு நல்ல ஆடை ஆபரணங்கள் அலங்கார சாதனங்களோடு நல்ல பதவியில நல்ல கார்ல சுகபோக வாழ்வு நல்ல இத்தனை யோகங்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, இது வந்து ஒரு பொதுவான பலன். கிட்டத்தட்ட 170-80% உள்ள தனுசு ராசி நேயர்களுக்கு அத்தனை பேருக்கு அப்படியே நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த 20%, இந்த 20% பேருக்கு சில பேருக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அது எதன் காரணமாக நடக்காமல் போகுது அப்படின்னா, அவங்களுடைய சுய ஜனன ஜாதகத்தில் குருவுக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய தசாபுத்திகள் நடந்தா இந்த பலன்கள் நிச்சயமாக தடவும். உங்க ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தா கண்டிப்பா இந்த கோச்சார பலன்கள்ல நல்ல யோகங்கள் பெற முடியாது. ஆகவேதான் உங்க இந்த சந்தேகத்துக்கு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஆக பிரம்மன் உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி எழுதியிருக்கார், ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். அந்த தலையெழுத்த ஜனனி ஜென்ம சௌக்கியானாம். ஜனனி பிறவி, இந்த ஜென்மம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம். இந்த ஜென்மத்தில் என்னென்ன யோகங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் இந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன். அதாவது உங்க தலையெழுத்த ஜாதகத்தில் எழுதியிருக்கார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம். பதவியும் பூர்வ புண்ணியானாம். பதவியும் யோகங்களும் சொத்துக்களும் உனக்கு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உனக்கு அந்த யோகத்தை வழங்குகிறேன் என்று பிரம்மன் அந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். ஆக பிரம்மன் உங்களுக்கு ஒரு தலையெழுத்து இருக்கார். அதை தெரிஞ்சுக்கணும். உங்க பிரச்சனைகள் தீரணும், நீண்ட நாள் பிரச்சனை தீரணும், குடும்ப பிரச்சனை தீரணும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும், இல்லை உங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும், இதனால் நடக்காமல் இருக்கு, வியாபாரம் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. என்ன பொறுத்தளவு பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் உண்மை. ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மை இதுதான். புரிஞ்சுட்டீங்களா? அதை மறுக்கவே முடியாது. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களிடம் நேரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.